ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், சுவிசேஷத்தில் விடியலை தேடுவோம். பாவம் இல்லாமல் இயேசு வாழ்ந்தார். அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் உற்று நோக்கும் பொழுது நாம் பாவத்தை மேற்கொள்வதற்கான பல காரியங்களை அவருடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இயேசு வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்ட அந்த சோதனை காரியங்களிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை பார்க்கும் பொழுது கடைசியாக அல்லது அந்த 3 சோதனைகளில் 3வது சோதனையாக வொர்ஷிப், அதாவது ஆராதிப்பதை குறித்த ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தில் மீண்டும் ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம அதை கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிக்கிறேன், கவனிங்கள். 9வது வசனம் இப்படி சொல்கிறது: நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். எவைகள்? அவன் என்ன காண்பித்தான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்தான். அப்போ இப்போ யார் சொல்கிறா அப்படின்னா, பிசாசு சொல்கிறான். இந்த உலகத்தினுடைய சகல ராஜ்யத்தையும், அந்த ராஜ்யம் மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்தினுடைய மகிமையையும் நான் உமக்கு தருவேன். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? என்ன ஒர்ஷிப் பண்ணால் போதும். அப்போ பிசாசானோடைய ஒர்ஷிப் பண்ணணும்னா இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மையும் மகிமையும் நமக்கு கிடைக்கும். சரி, அப்போ அவன் அந்த உலகத்துக்கு ராஜாவா? ஒரு சில வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனம், 14வது அதிகாரம் 30வது வசனம், 16வது அதிகாரம் 11வது வசனம், இந்த 3 வசனங்களும் பிசாசை குறித்து கூறும் பொழுது உலகத்தின் அதிபதி என்று தான் வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இன்னும் அதே இதை 1 யோவான் 5:19 வாசிக்கும் பொழுது உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படின்னா இவனுக்குள்ளதான் மொத்த உலகமும் இருக்கு அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ அவர்கிட்ட தான் ஏதோ கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இப்போ தெரியுது. இப்போ அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், நீங்க இந்த உலகத்தில் ராஜ்யத்தை நிறுவனம், அதுதானே. இப்போ ராஜ்யத்தை நிறுவுறதுக்கு இங்க பாருங்க, நான் தான் உலகத்தின் அதிபதி. இந்த உலகம் முழுக்க எனக்குள்ளதான் கிடக்குது, பொல்லாங்கனா எனக்குள்ளதான் கிடக்குது. இன்னும் சொல்ல போனா பிரபஞ்சத்தின் தேவன் நான். நீங்கள் என்னை வணங்கிட்டு டக்குன்னு நீங்கள் தேவன் ஆகிட்டு போயிருங்க, என்னை வணங்கிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ரொம்ப ஈஸி வே ஆஃப் அப்ரோச் இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ சங்கீதம் 2வது அதிகாரம் 6 முதல் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் ஆல்ரெடி இந்த கிங்டம் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அப்போது பிதாவானவர் இந்த மொத்த உலகமும் குமாரனுடைய பாதத்துக்குள்ளே வரும், குமாரனுடைய ஆளுகைக்குள்ளே வருங்கிறத வாக்குத்தத்தம் எங்கே கொடுத்தாச்சு? சங்கீதம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து 9வது வசனத்தில் கொடுத்தாச்சு. இப்போ புதிய ஏற்பாட்டில் பிசாசு என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ நான் சொல்கிறேன், அது அவர் சொன்னது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன வணங்குங்க, என்ன வொர்ஷிப் பண்ணுங்க, மொத்தத்தை கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணணும்? பிதா தந்து பிதா கையால் வாங்கிக்கணுமா, இல்லை இவன் தந்து இவன் கையால் வாங்கிக்கணுமா? நான் ஏற்கனவே வசனத்தை காமிச்சல, இவர் ஏற்கனவே உலகத்தின் அதிபதினு வசனமே சொல்லுது. அப்போ உலகத்தின் அதிபதி கையிலிருந்து அவரை வணங்கி அல்லது அவரை வொர்ஷிப் பண்ணி வாங்கிக்கிறதா, இல்லை பிதா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி வாங்கிக்கிறதா? ஆனால் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ பிதா வாக்குத்தத்தம் பண்ணினபடி வாங்கணும் அப்படின்னா அவருக்கு சொன்ன வழி என்ன வழினா சிலுவை வழி. சிலுவை வழியாக போய் ராஜ்யத்தை கைப்பற்றுறதா, இல்லை இவன் காலில் விழுந்து இவனை வணங்கி இவனை வொர்ஷிப் பண்ணி ராஜ்யத்தை வாங்கிக்கிறதா? இப்போ நம்ம என்ன செய்வோம்? ஸ்மார்ட்டாக இருங்க பிரதர். ஸ்மார்ட்டாக என்ன பண்ணலாம்? சிம்பிளாக 1 செகண்ட் ஒரு தடவை வொர்ஷிப் பண்ணிட்டு போங்க. அவன் என்ன காலம்பரம் வொர்ஷிப் பண்ணுற மாதிரி சொன்னான்? நல்லா கவனிங்க, இந்த சோதனைகளை படிக்கும் பொழுது இது இயேசுக்கு ஏற்பட்ட சோதனை. இந்த சோதனையில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் நல்லவர் வல்லவர்னு இல்லை, அவர் நல்லவர், அவர் வல்லவர், பரிசுத்தமானவர். சோதனையில் அவர் விழ போகிறது இல்லை. அவர் சோதனையை கண்டிப்பாக மேற்கொள்ள போகிறவர்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் வேதம் ஏன் இதை எழுதியிருக்குன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடம். மனுஷனாக இருந்து மனுஷனாக இந்த சோதனைகளை அவர் எப்படி மேற்கொண்டார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதப்பட்டிருக்கு. இயேசு ஜெயிச்சாருங்கிறது சாதாரண விஷயம், எனக்கு தெரியும் இயேசு ஜெயிப்பாருண்டு. நீங்களும் நானும் ஜெயிக்கிறீங்களாங்கிறதா முக்கியமான விஷயம். இப்போ நமக்கு இங்கே இயேசுக்கு என்ன ஆஃபர் வச்சா அப்படின்னா, பிதா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அந்த வழியாக அதை எடுத்துக்கிறீங்களா? இல்லை நான் இப்போ ஆஃபர் தரேன். என்ன ஆஃபர்? வணங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆஃபர் வேணும்? உங்களுக்கு பிதாவுடைய ஆஃபரா ஏன் ஆஃபரா? பிதாவுடைய ஆஃபரை பார்த்தா அங்கே பாடுகள் வழியாகத்தான் இந்த சக்ஸஸ் இருக்குது. எது? சிலுவை வழி. ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். லூக்கா 24வது அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும்
தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம்? பாடுபட்டு அதுக்கப்புறம் மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறார். இப்போ இவன் கொடுக்குற ஆஃபர் எப்படி இருக்குன்னா, பாடுகளே கிடையாது. சட்டுன்னு ஒர்ஷிப் பண்ணோமா, ஒரு பாட்டை பாடினோமா, அவனை பற்றி ஒரு ஒர்ஷிப் பண்ணி ஆராதிச்சோமா, எல்லாத்தையும் ஆஃபரை தூக்கணுமா, கிளம்பிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இருக்கு. இப்போ எது ஈஸி சாய்ஸ்னா, உங்களுக்கும் எனக்கும் ஈஸியாக தோன்ற சாய்ஸ், ஏன் ரைட்டாக தோன்ற சாய்ஸு, ஸ்மார்ட்டாக தோன்ற சாய்ஸு என்னென்னா, டக்குன்னு ஒரு பாட்டை பாடிட்டு புதையல் எடுத்துகிட்டு போகிறது தான். ஆனால் வசனம் அப்படி சொல்லலை. 1 பேதுரு 1:11 இப்படி சொல்லுது, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும். அப்படின்னா கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரதர். மகிமை என்பது பாடுகளுக்கு பின்பு வருவது. பாடுகள் பின்பு மகிமை. ஒரு வசனத்தில் இல்லை. லூக்கா 24:26 அப்படி தான் இருக்குது. 1 பேதுரு 1:11 அப்படி தான் இருக்குது. இதே 1 பேதுரு 5:1 படித்து பார்த்தீங்கன்னா, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் பேதுரு தன்னை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்றாரு, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும். பாடுகள் மகிமை, பாடு மகிமை. 1 பேதுரு 5:10 பார்த்தீங்கன்னா கூட, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற, மேலே நித்திய மகிமை, கீழே கொஞ்ச காலம் பாடு, இப்போ கொஞ்சம் பாடு, அப்புறம் நித்திய, அதாவது அன்கம்பேரபிள் க்ளோரி, நினச்சி கூட பார்க்க முடியாத மகிமை. ஆனால் அதுக்கு முன்ன the way we receive the glory, ஏதோ சும்மா ஒரு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகிற கேம் இந்த கேம் இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் உண்டு. இந்த வழியாகத்தான் நாம் மகிமையை பெற முடியும். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈஸியான வழி எங்கே இருக்குது, எளிதாக மகிமையை பெறுவதற்கு எந்த வழி அப்படின்னு சொல்லி தேடுனா, அப்படி எளிதாக மகிமை வரக்கூடிய எந்த வழியும் கண்டிப்பாக இயேசுகிட்டேருந்து வர வழியாக இருக்காது. அது பிசாசுகிட்டேருந்து வர வழியாக தான் இருக்கும். அது ஊழியமாக இருந்தாலும், அது வேலையாக இருந்தாலும், அது குடும்ப உறவுகளாக இருந்தாலும், எந்த இடத்துலையும் நான் ஈஸியாக உயரணும், ஈஸியாக மேலே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சுதுன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு செகண்ட் நீங்கள் வேலிடேட் பண்ணுங்க. இது வசனத்திற்கு ஒத்த வழியா இல்லை வசனத்துக்கு ஒவ்வாத வழியா? மோசே நினைத்தார், என்ன நினைச்சாரு, நம்மளை இந்த ஜனங்களை மீட்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு, சட்டுப்பட்டு 4 பேரை போட்டு தள்ளணும்னா நாம் இந்த ஏரியாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவன் ஆகிடலாம் நினைச்சாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் அந்த வழியை ஆண்டவர் எதுக்கல. கொலை பண்ணதுக்கப்புறம் 40 வருஷம் வனாந்தரத்தில் வச்சார். அதுக்கப்புறம் ஒரு வழியை ஏற்படுத்தினார். காட்ஸ் மினிஸ்ட்ரி ஷுட் பி டன் காட்ஸ் மெத்தட். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் உயர்வுகளும். நம்ம உயர்ந்து உன்னதத்துக்கு போயிட்டோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, உன்னதமானவருடைய வழியின்படி உயர்ந்தமா. கிறிஸ்தவங்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு உயர்வையும் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். எனக்கு கிடைத்த இந்த உயர்வு கிறிஸ்துவால் உண்டானதா, கிறிஸ்துவின் வழியில் நான் நடந்ததினால் உண்டானதா, இல்லை உலகத்தின் வழியில் நடந்ததினால் உண்டானதா? இந்த உயர்வு கிறிஸ்துவை ஆராதிப்பதினால் உண்டானதா, அல்லது பிசாசை நான் வொர்ஷிப் பண்ணினதினால் உண்டானதா? யோசிங்க. அமைச்சபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு உயர்வும் உம்மால் உண்டாகிறதா இருக்க உதவி செய்யும். ப்ரமோஷன் கம்ஸ் ஃப்ரம் லார்ட். தேவனே ஒருவனை உயர்த்துகிறவராகவும் தாழ்த்துகிறவராகவும் இருக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை பாடுகளின் வழியாக நாங்கள் சென்று உம்மை நிரூபித்து உம்மால் வரக்கூடிய உயர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அந்த இடத்துல உண்மையாய் உம்முடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த பிசாசினுடைய ஆண்டவரே, இந்த எல்லா ஏமாற்று தந்திரங்களுக்கும் நாங்கள் தப்புவதற்கு தேவன் தாமே எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.